அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக அரசு அலுவலர்கள், வாலண்டியர்ஸ் நமது வீடு தேடி வர உள்ளனர். அதற்கு முன்னர் நமது வீட்டில் உள்ள விவரங்களை நாமவே சுயமாக கணக்கெடுப்பு செய்து கொண்டு அதற்காக வழங்கப்பட்ட அந்த எண்ணை நமது கணக்கெடுக்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அலுவலரிடம் கொடுத்து இந்த பணியினை மிகவும் துல்லியமாக நம்மால் செய்ய முடியும். அதற்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் குரோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாருடைய ஃபோன்லேயுமே ப்ரௌசர் இருக்கும். இந்த ப்ரௌசரில் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் கூகுள் குரோம் ப்ரௌசர் சொல்லுவாங்க. இதை எடுத்து என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்கள் ஃபோனில் SENSUS இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. SE அப்படின்னு சொன்னால் செல்ஃப் எனுமரேஷன் census.gov.in கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கான பேஜ் இந்த மாதிரி வரும். இந்த பேஜில் நீங்கள் இதில் ஸ்டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டேட்டுன்றதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே கேப்டிச்சா கொடுத்துருப்பாங்க. இங்கே ஸ்மால் லெட்டர்ஸ் இல்லை கேபிட்டல் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே எண் வந்து ஸ்மாலில் இருக்குது, 6 and 2. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்மாலில் இருக்குது, கேபிட்டல் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர் கொடுத்துட்டு உங்களுக்கு இது புரியல அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடியது ரெஃப்ரெஷ் ரீஸ்டார்ட் மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கன்னா வேறு இந்த குறியீடுகள் வேறு வரும். இதை கொடுங்க. கொடுத்த பிறகு உங்களுக்கு ஹிந்தியில் முதல்ல விவரங்கள் வரும். இதை முடித்த பிறகு இங்கிலீஷ்லேயும் விவரங்கள் வரும். இது முடிக்கிறதுக்கு, இந்த சர்வே முடிக்கிறதுக்கு நமக்கு 15 to 20 minutes வரையும் ஆகும். ஓகே கொடுங்க. கொடுத்த பிறகு குடும்ப தலைவருடைய பெயரை வந்து இங்கே கேட்பாங்க. குடும்ப தலைவருடைய பெயர் வந்து நான் இங்கே கொடுக்குறேன். அவங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவு செய்துக்கோங்க. மெயில் அட்ரஸ் வந்து நமக்கு தேவைன்னா இதை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை. என்னுடைய மொபைல் நம்பரும் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரைட். கொடுத்த பிறகு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அதனால் இதை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணுன்ற அவசியம் இல்லை. இருந்தால் பூர்த்தி செய்துக்கலாம். இல்லைனா இந்த 3 விவரங்கள், பெயர், குடும்ப தலைவருடைய பெயர், அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. நம்முடைய மொபைல் நம்பருக்கு என்ன பண்ணோம், ஒரு ஓடிபி வந்திருக்கும். இந்த ஓடிபி நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஓடிபியை நம்ம என்ன பண்ணணும், பதிவு செய்யணும். கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க. இங்கே லாங்குவேஜ் கேட்குது. இந்த லாங்குவேஜில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்களோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் முழுவதும் தமிழ்ன்றதுனால நம்ம தமிழ் எடுத்துக்கிறேன். வெரிஃபை கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இந்த விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ இந்த SEIDயை உரிய கணக்கெடுப்பாளருக்கு ஒதுக்க நமக்கு வரைபடம் ஒன்று கொடுப்பாங்க, சேட்டலைட் மேப். இந்த சேட்டலைட் மேப்பில் நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இது சேட்டலைட் மேப். அதில் நம்மளுடைய வீடு எங்கே இருக்குது, அந்த வீட்டுக்கு நேராக வீட்டுக்கு உள்ளே இருந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கான விவரங்கள் கேட்பாங்க. என்ன மாவட்டம் அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த மாவட்டத்தை குறி செய்யுங்க. என்ன குறியீடு, அஞ்சல் குறியீடுனா நம்முடைய பின்கோடு. இதை கொடுத்துட்டு நம்ம ஏரியா என்ன ஏரியா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்படி கொடுத்த பிறகு என்ன பண்ணுங்கள், தேடு அப்படின்னு கொடுத்த உடனே என்ன பண்ணோம், நமக்கு கேட்கும். நம்முடைய விவரங்கள் இங்கே கீழே இருக்கும். இதை அப்படி மேலே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்மளுடைய இடம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதை மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்முடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் வச்சு அப்படி ஜூம் பண்ணி மூவ் பண்ணணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்முடைய வீடு எங்கே இருக்குதுன்றது நமக்கு தெரியும். ஸோ அதனால் இதை நல்லா மூவ் பண்ணுங்கள். 2 விரலை வச்சு நல்லா மூவ் பண்ணி நம்ம வீடு இருக்கக்கூடிய இடத்துல கரெக்டாக அந்த ரெட் கலர் பாயிண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 புள்ளி வருது இல்லைங்களா, இந்த 2 புள்ளி எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த புள்ளி இருக்கிற இடத்துல கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணுறேன். ரைட். இது முடித்த பிறகு இங்கே அமைவிட வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு முறை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போது இந்த மார்க்கிங் இருக்கிற இடத்துல வச்சுட்டு நம்ம அமைவிடத்தை உறுதி செய்வோம். நம்மளுடைய லொக்கேஷன் இதுதானா, நம்முடைய வீடு இதுதானா அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணுறோம்.
சரிங்களா? இதுதான் எங்களுடைய வீடு அப்படின்றது கொடுத்த பிறகு இங்கே அமைவிடத்தை உறுதி செய்யவும் அப்படின்னு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம உறுதி செய்துக்கணும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் லேட்டிடியூடு லாங்கிடியூடு ரெண்டுமே நமக்கு இங்கே மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், சேமிக்க அப்படின்றத கொடுத்துட்டு அடுத்து கொடுக்குறோம். இப்போ என்னென்ன மாவட்டம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், திருவள்ளூர் இருக்கிறோம். நம்மளுடைய லேட்டிடியூட் லாங்கிடியூடு இங்கே அப்டேட் பண்ணிட்டாங்க. இதை தொடரணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆம் அப்படின்னு கொடுங்க. இப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டு விவரங்கள் நம்ம கட்டிடம் முழுவதுமோ அல்லது கட்டிட பகுதியோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பகுதியோ இல்லை என்ன பகுதின்றதை நம்ம என்ன பண்ணணும், இந்த சென்சஸ் வீட்டில் நம்ம சொல்லணும். இதை ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா, நம்ம வீட்டினுடைய தரை எதில் இருக்குது, நம்ம வீட்டினுடைய சுவர் எப்படி இருக்குது, நம்ம வீட்டினுடைய ரூஃப் எப்படி இருக்குது அப்படின்றதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா, தரையினுடைய பிரதான கட்டுப்பொருள் எதை வச்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்கிறோன்னா டைல்ஸ்ன்றதை நம்ம குறிப்பிடலாம். மொசைக்கு தரை, ஓடுகள் அப்படிலாம் குறிப்பிட்டனா இது தரை எதில் இருக்குது, நம்ம சிமெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, இல்லை மொசைக்கில் இருந்ததுன்னா மொசைக்குன்றதை நீங்கள் குறிப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது நம்மளுடைய சுவர், நம்ம வீட்டினுடைய சுவர் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணா செங்கல்லா எதை வச்சு நம்ம கட்டியிருக்கிறோம், இல்லை காங்கிரீட் வச்சு கட்டியிருக்கிறோமா, இல்லை நம்ம சுட்ட செங்கல் வச்சு தான் நான் கட்டியிருக்கிறோம் அப்படின்னா சுட்ட செங்கல்ன்றதை நம்ம என்ன பண்ணலாம், குறிப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது நம்மளுடைய வீட்டு மீதி விவரங்கள்லாம் இருக்கும், அங்கே காங்கிரீட்லாம் இருக்கும். நம்ம ஃபுல்லாக காங்கிரீட் கிடையாது இல்லையா, நம்ம வந்து காலம் மட்டும்தான் காங்கிரீட்டில் போட்டிருப்போம். நம்ம வீட்டில் அதிகமான எதை வச்சு பயன்படுத்துகிறோமோ அதை இங்கே குறிப்பிட்டுக்கணும். சுட்ட செங்கல் அப்படின்னா செங்கல் வச்சு தான் நம்ம அதிகமாக கட்டுறோம். சிலர் வந்து ஹாலோ பிளாக்ஸ்லாம் வச்சு கட்டுவாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அந்த இது காங்கிரீட்டு அப்படின்றத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஹாலோ பிளாக் வச்சுருக்கோங்க, ஹாலோ பிளாக்கில் வீடு கட்டியிருக்கோங்க அதை குறிப்பிடணும். செங்கல் வச்சு வீடு கட்டியிருக்கோங்க இந்த மாதிரி குறிப்பிடணும். நம்மளுடைய வீட்டினோட ரூஃப் எப்படி இருக்குது, பிளாஸ்டிக்கில் போட்டிருக்கோமா, புல்லா, கையாலையா, சுட்ட செங்கல்லா, இல்லை இது வந்து நான் காங்கிரீட் போட்டிருக்கிறோம் அதனால் காங்கிரீட்டுன்றதை நான் கொடுக்குறேன். நம்முடைய வீட்டினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, இடிஞ்சு விட நிறைய இருக்குதா, பாழ் அடிஞ்சு போயிருக்குதா, இல்லை நம்ம வசிக்கக்கூடிய இருக்குதா, நல்ல கண்டிஷன் இருக்கான்னு கிளிக் பண்ணிவிட்டு சேமிக்க அப்படின்னு கொடுத்துட்டு ஆம் கொடுங்க. இக்குடும்பத்தில் சாதாரணமாக எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க குடும்ப தலைவருடைய பெயர் நான் குறிப்பிட்டிருக்கேன். வீட்டு தலைவருடைய பெயர் என்ன அப்படின்னா அவங்களுடைய பெயரை வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம குறிப்பிடணும். ராஜேஸ்வரி அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். எங்கள் குடும்ப தலைவர் வந்து பெண். அதன் பிறகு இவங்க எஸ்சி எஸ்டி அப்படி ஷெடியூல் அது இருந்துச்சுன்னா அதில் குறிப்பிடலாம், இல்லை மற்றவை அப்படின்றத குறிப்பிட்டுக்குவாங்க. வீட்டின் உரிமை சொந்தமான வீடு. எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூம்ஸ் இருக்குது. குடும்பத்தில் திருமணமாத தம்பதிகள் 1. சரிங்களா? கொடுத்துட்டு சேமிக்க அடுத்துன்னு கொடுக்குறேன், ஆம் கொடுக்குறேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்க தண்ணி வந்து டேப் வாட்டர், ஸோ அதனால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படின்றத குறிப்பிட்டுக்கிறேன். இப்போது சுத்திகரிக்கப்படாதது அப்படின்லாம் சிலது குறிப்பிட்டிருப்பாங்க. நமக்கு எங்கே நம்ம கேம்பஸ்குள்ளவே தண்ணி வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வளாகத்திற்குள்ளே தண்ணி கிடைக்குது. விளக்கு வந்து மின்சாரம் தான் நான் பயன்படுத்துகிறோம், லைட்லாம் கிடையாது. சில வீட்டில் வந்து கூரை விட இருக்கலாம், அந்த நேரத்தில் வந்து விளக்குக்கு என்ன பண்ணுறாங்க, லைட்டு, டார்ச் லைட்டு, கெரோசின் விளக்கு அப்புறம் அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக பூர்த்தி செய்துக்குவாங்க. வீட்டில் டாய்லெட் வசதி எப்படி இருக்குது, நம்ம வீட்டுக்கு மட்டும் இருக்குதுன்னா இதை குறிப்பிட்டுக்கோங்க. இல்லை ஓப்பன் பிளேசஸில் நாங்கள் பண்ணுறோம் சார், எங்கள் வீட்டில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கிளிக் பண்ணிக்கலாம். இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 குடும்பம் இருக்குது, 3 குடும்பம் இருக்குது, எல்லாருமே ஒரே டாய்லெட்டில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஜென்ரல் பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் போது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கழிப்பிட வசதி. கழிப்பிட வசதியில் நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடம். பாதாள சாக்கடையோடு இணைச்சிருந்தா இந்த மாதிரி குறிப்பிடணும். கழிவுநீர் தொட்டியோடு இணைச்சிருந்தாங்கன்னா அதை நீங்கள் குறிப்பிட்டுக்கோங்க. சரிங்களா? ரைட். கழிவு மனிதர்களால் ஆகப்படும் வகையா இல்லை விலங்குகளால் ஆகப்படும் சேவை கழிவு. சரிங்களா? ரைட். ஓப்பன் பிளேஸ்லேயே விட்டுருக்கோமா, அதுவும் கிடையாது. நமக்கு கழிவுநீர் எப்படி வெளியே போகுது, மூடிய கழிவுநீர் கால்வாயில் போகிறோமா இல்லை திறந்த வெளியிலேயே நம்ம விட்டுடுறோமா அப்படின்றது. திறந்த வெளினா திறந்த வெளி கழிவுநீர் கால்வாய். ஏன்னா வெளியே வர தண்ணியை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் தான் பண்ணுறோம். சரிங்களா? இது வந்து நம்முடைய குளிக்கிற தண்ணி அப்புறமா மீதி பாத்திரம் கழுவுற தண்ணிலாம் எப்படி விட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கணும். வளாகத்துக்குள்ளே குடியிற வசதி, அதாவது பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. குளியல் அறை இருக்குது.
குளியலறை எப்படி இருக்குது, மேலே ரூஃப் போட்டிருக்கா இல்லை கதவு மட்டும்தான் இருக்கா, ரூஃப் இல்லாமல் இருக்கான்றதை நம்ம இதில் குறிப்பிட்டுக்கணும். நம்ம வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறோம், இருக்குதா, இது வந்து கிச்சன்லேயே வச்சு சமைக்கிறீங்களா இல்லை ஓப்பன் பிளேஸில் வச்சு சமைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் இதில் கேட்பாங்க. இதை படித்து பார்த்து பண்ணுங்கள். மிகவும் எளிமையான கேள்விகள் தான். சரிங்களா? ரைட். நம்ம சமையல் கிச்சன்னு ஒரு ரூம் வச்சு அதில் ஒரு இது வச்சு நம்ம செஞ்சால் இந்த மாதிரி செய்யணும். இல்லை ஹால்லேயே வச்சு நாங்கள் செய்கிறோம் சார், சின்ன சின்ன சிலிண்டர் வச்சு நாங்கள் செய்கிறோன்னா நீங்கள் இப்போ பேச்சுலர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சமையலுக்கு எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம். சிலர் பேருக்கு இது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க வைக்கோல் யூஸ் பண்ணுவாங்க, சிலர் விறகுலாம் யூஸ் பண்ணுவாங்க. எது நீங்கள் தேவையோ அதை பயன்படுத்திட்டு சேமிக்க அப்படின்னு கொடுங்க. அடுத்து குடும்பத்தில் என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, ரேடியோ இருக்குதா இல்லை ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரைட். தொலைக்காட்சி இருக்குதா, இருக்குது சார், ஓகே. இன்டர்நெட் இருக்குதா அப்படின்னா இவங்கக்கிட்ட இன்டர்நெட் இல்லை, இன்டர்நெட் வசதி இல்லை அப்படின்னா எதுவும் இல்லைன்னா இல்லைன்னு குறிப்பிட்டுக்கலாம். கணினி இருக்குதா, இல்லை. தொலைபேசி ஸ்மார்ட் ஃபோன் மட்டும், தொலைபேசி மட்டும் இருக்குதா இல்லை ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதா, இதர சாதாரண பேசி இருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் என்ன இருக்குதுங்களா அப்படின்னா ஸ்கூட்டர் இருக்குது, சைக்கிளும் இருக்குது. ரைட். ஜீப்பு வேன்லாம் இல்லை. அரிசி தான் அதிகமாக சாப்பிட்றோம். எங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்தது ஆம் அப்படின்றத கொடுங்க. இப்போ நம்ம கொடுத்த விவரங்கள் அனைத்துமே இங்கே என்ன பண்ணிப்பாங்க, பூர்த்தி செய்திருப்பாங்க. நம்முடைய இருப்பிட தகவல்கள், அடுத்தது நம்முடைய மக்கள் தொகை கணக்கெட்டு விவரங்கள், மொசைக்கு இருக்குதா, தரை ஓடுகள் இருக்குதா, அப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா எதை வச்சு கட்டியிருக்கிறாங்கன்ற எல்லா விவரங்களும் உங்களுக்கு இதெல்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்ம பூர்த்தி செய்த விவரங்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா அப்படின்றது அனைத்தையும் இங்கே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இதில் 3 விவரங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த 3 விவரங்களில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சதெல்லாம் ஓகேன்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அடுத்தது இதில் கரெக்ஷன்ஸ் எதுனா இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் பண்ணுறதை திருத்துதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கரெக்ஷன் பண்ணணுன்னா திரும்ப போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை நான் ஒரு 1 டே 2 டே கழித்து நான் சப்மிட் கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வரைவு அப்படின்னா டிராஃப்ட்டுன்னு அர்த்தங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், டிராஃப்டாக சேவ் ஆகும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பரும் அதே மாதிரி இதே வெப்பேஜுக்கு வந்து லாகின் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இதுக்கான கேள்விகள் இதில் அனைத்துமே நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், சப்மிட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு ஆம் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்த உடனே நமக்கான கணக்கெடுப்பு ஐடி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? உங்களுடைய படிவம் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுப்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் மெசேஜஸாக வந்துடும். நீங்கள் உங்கள் வீடு தேடி வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வீட்டு கணக்கெடுப்பு வரக்கூடிய அலுவலரிடம் இந்த ஐடியை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய பணியும் நம்மளுடைய பணியும் மிக துல்லியமாக இருப்பதற்கு இது வழிவகுக்கும். ஓகேங்களா? ரைட். இதை செய்யறதுல சிரமமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இல்லை பேச்சுலர்ஸ்க்கு யாருக்கு இது பயன்படுதோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.